இப்போ எஸ்ஐஆருடைய இறுதிக்கட்ட பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபார்ம் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறதுக்குலாம் டெட்லைன் வந்துருச்சு. ஸோ இதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிற இப்போ இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கெட்டன்னு வேலை பாருங்கள் அப்படின்னு அட்வைஸை போட்டிருக்காரு. இன்றைக்கி தான் அந்த கெட்ட வேலைக்கு அட்வைஸு. யார் இவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய சகாக்களுக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி ஃபார்மு குத்துனுங்கிறாங்க, டைம் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பத்திரிகையின் வாயில எலெக்ஷன் கமிஷன் தெரிவிச்சிட்டாங்க. அப்போ எக்ஸ்டென்ஷன் இல்லைன்றதுனால இன்றைக்கி வேலையை கெட்டன்னு முடியணும். எல்லா பக்கமும் ஃபார்மெல்லாம் குத்துட்டாங்களா, அந்த ஃபார்மெல்லாம் திரும்பி வாங்கிட்டாங்களான்றதெல்லாம் நம்ம ஆளுங்க இறங்கி ஃபீல்டில் பிஎல்ஓ உதவியாக போயிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்குன்றதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. கண்ணும் கருத்துமா வேலை பார்க்கணும்னு சொல்லி அட்வைஸ் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மத்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் கால நீடிப்பு செய்யப்பட மாட்டாது என்று தெளிவாக இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தி விட்டார்கள். அதனால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஐடி விங் சேர்ந்த நிர்வாகிகள் வேகமாக துரிதமாக இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளப்பட வேண்டும். தங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலும் அந்த பாகங்களில் இந்த வாக்காளர் படிவம் கொடுக்கப்பட்டு விட்டதா என்று ஆய்வு செய்ய வேண்டும். படிவம் கொடுக்கப்படாமல் இருந்தால் உடனடியாக நம்முடைய PLO2 மூலமாக PLOவை அந்தந்த படிவம் கிடைக்கப்படாதவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். கொடுக்கப்பட்ட படிவங்கள் 4ஆம் தேதியிலிருந்து படிவம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாகத்திலும் வாக்காளருக்கு. அந்த கொடுக்கப்பட்ட படிவத்தை முறையாக திருப்பி பெற வேண்டும். அதை PLOவிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்.